ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராமஸ் அரிசிபை கிச்சன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே குவிக்காக செய்யக்கூடிய ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எக் சேமியா எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். என்னோட சேனலில் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த எக் சேமியா செய்கிறதுக்கு நான் 1.5 கப் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன். 2 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயத்தை நல்ல பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு 2 பல் பூண்டை நல்ல பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இது மட்டும் இருந்தால் போதும். இப்போ நம்ம சேமியா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு சேமியா செய்கிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு சேமியா இருந்தாலும் நீங்கள் அதை கொஞ்சம் நேரம் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டிங்கன்னா அந்த சேமியா உங்களுக்கு நல்லா தனித்தனியாக வரும். அந்த குலையாமல் இருக்கிறது அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா அந்த சேமியா சூடாகிற வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேமில் வறுத்துட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகா, அந்த பூண்டு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த பச்சை மிளகா பார்த்திங்கன்னா உங்கள் காரம் எவ்வளவோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினப்புறம் இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கின அப்புறம் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் கொஞ்சோண்டு கரம் மசாலாவும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேமியா உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது நல்லா வதங்கின அப்புறம் நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நான் 1.5 கப் அளவுக்கு சேமியாவுக்கு 2 கப்பு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நிறையா சேர்த்திங்கனாலும் சேமியா குழஞ்சிடும். ஸோ அதனால் அளவாக தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம வறுத்த வச்ச சேமியாவை சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் உங்களுக்கு சேமியா வெந்து வரும்போது நல்ல கரெக்டான உப்பு, காரம் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு காரம் எல்லாம் நீங்கள் எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு காரம் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் நல்லா வெத்திருச்சு, சேமியாவும் நல்லா வெந்துருச்சு. இந்த தண்ணியில் நல்லா வற்றட்டும். தண்ணி கொஞ்சம் ஓரளவு நல்லா வற்றின பிறகு நம்ம 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த முட்டைக்கு மேலே முட்டைக்கு தேவையான அளவு உப்பும் மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறேன். இதை நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம லோ ஃப்ளேமில் நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. நல்லா முட்டை வெந்துடணும். வெந்த பிறகு நாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி இருக்கிற அந்த கொஞ்சம் வேகாமல் இருக்கிறதையும் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா வெந்துடும். இதை பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா அந்த முட்டை வாசனை உங்களுக்கு அடிக்காது. ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபி, ரொம்ப குவிக்காக செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலில் நிறைய டின்னர் ரெசிபிஸ், பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ்லாம் இருக்குது. அதையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் கொடுத்துருங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.